சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்து அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அது போலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கு, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டதுதான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவ ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள மகர லக்னம் மகர ராசி நேர்களே, உங்களுக்கு சந்திர தசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் பாகமான ரிஷபராசியில் உள்ள நட்சத்திர சாரத வடிவாக உங்களுடைய தசா புத்திநாதன் ஆகிய சந்திர பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு அந்த பதிவு. இந்த பதிவானது நாங்கள் மகர லக்கணம் மகர ராசிக்காரர் மட்டும் தான் பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க. மகர லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சந்திர புத்தி நடந்ததுன்னா இந்த பதிவு உங்களுக்கு அப்படின்னு செட் ஆகும், கரெக்டாக பார்க்கணும். மகர லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சந்திர புத்தியாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு சிறப்பான பலனை அது அளிக்கும். ஓகேங்களா, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை கூடிய திசை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு 7 கூடிய திசை. ஓகேங்களா, அப்போ 7 கூடிய திசை எத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும்? 10 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். இந்த சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா 10 மாதங்களும் செயல்பாட்டில் இருக்குங்க இந்த புத்தி. ஓகேங்களா, வருடங்கள் 10 புத்தி 10 மாதம். ஓகேங்களா, அப்போ ரைட்டு. இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 5ஆம் பாகமான ரிஷபத்தில் என்னென்ன சாரம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். அப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குதுங்க? கீர்த்திக்கு 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்குது. ரோகிணி 1 2 3 4 பாதம் இருக்குது. மிருகசீரிடம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த 9 பாதம் இருக்குது. அப்போ மேலே நட்சத்திரத்தில் கீர்த்திகை சாரத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமாகிற இடம் இல்லைங்களா. அப்போ வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ கீர்த்திகை சார் இந்த அமைப்புக்கு 8 கோடி சாரம். ஓகேங்களா, அப்போ இந்த 8 கோடி சாரத்தில் வந்து உச்சம் போட்டு அவர் வந்து தசாபுத்தி நடத்துகிறார். அப்போ இந்த பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று 7 கோடியும் தசாபுத்தி நடக்குதுன்னு உங்களோட வாய்ப்புங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட மனைவியாக இருக்கட்டும், உங்களுக்கு கூட்டாளியாக இருக்கட்டும், அவங்க பொழுதுபோக்கு சிந்தனையுடையவராக இருப்பாங்க. எப்பயுமே ஒரு பொழுதுபோக்கு, ஒரு மாந்திரிகம், ஒரு விளையாட்டு, இந்த மாதிரி அமைப்பு உடையவராக இருப்பாங்க. அது எட்டோட சாரமானதாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளியூர் போகிறது, இடம் விட்டு இடம் மாற்றுறது. ஓகேங்களா, இந்த மாதிரி வாய்ப்பினை அவங்க அதிகமாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ திடீர்னு அவங்க என்ன பண்ண ஏது பண்ணால் தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஏது சொல்கிறாங்களோ அது பிறகு நம்ம நடக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு வந்துடும். அது போல தான் நம்மளுக்கு செயல்பாட்டில் இருக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம மனைவி சேர்ந்த ஒரு விஷயத்திலும் சரி, கூட்டாளி சேர்ந்த விஷயத்தையும் சரி, நம்ம கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது சிறப்புங்க. அது சொன்னால் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அது அடுத்தது பார்த்திங்கன்னா ரோகிணி சாரத்தில் உங்கள் தசாபுத்திநாதன் ஆகிய சந்திரநாதன் வந்து என்ன பலன் கொடுப்பார். ஓகேங்களா, அப்போ சுய புத்தியிலேருந்து தசை நடத்துகிறார். ஓகேங்களா, அப்போ வந்து 5 சம்மந்தப்படுது, 7 டபுளாக சம்மந்தப்படுது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு காதல் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வரக்கூடிய மனைவியாக இருந்தாங்கன்னா நல்லா அழகாக நச்சினமாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. எதுலேயுமே நல்லா அக்யூரேட் மைண்டாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. நான் தான் அங்கே அந்த என்னோட கொடி தான் அங்கே பறக்கணும்னு சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க. யார்? உங்களுடைய மனைவியாக இருக்கப்பட்டவங்க அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அது மூலிமா அவங்க நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்கன்னா அது மூலியம் நம்ம நல்ல லாபத்தையும் நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் நம்ம இருப்போம். நம்ம மனைவிட்டு கூட்டாளின்னு நம்ம அனுசரித்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பு அமைச்சு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீர சாரத்தில் அந்த இருந்து உங்கள் தசாபத்தினா சந்திரபகவான் இருந்து இருந்த தசை தான் என்ன பலனை கொடுப்பார் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பாதகாதிபதியான இப்போ சாரம் இல்லைங்களா, மிருகசீரமும் செவ்வாயோட சாரம் பாதகாதிபதி. ஓகேங்களா, 11 கோடி சாரம். அப்போ 11 கோடி சாரத்தில் உச்சமாகறாரு. அப்போ 11 சாரத்தில் உச்சமாகறாருன்னா அப்போ இந்த மாதிரி தசாபுத்திநாதன் வந்து 7 கோடி வராரு. அப்போ என்னன்னாக்கா நம்மளுடைய மனைவி பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் வாக்குவாதம் வரும், சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனை வரும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு மாற்றதில்ல, வண்டி வாகனம் வாங்குறதில்ல, வீடு கட்டதில்ல, வீடு ஆர்டர்ஸ் பண்ணுறதில்ல. இது மூலிமா சேர்ந்தது மனைவி மூலிமா நம்மளுக்கு கூட்டாளி மூலிமா பிரச்சனைகளும் சச்சரவுகளும் சமூகத்தில் இப்போ நம்மளுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் தாயார்கிட்டையும் சரி, நம்ம மனைவிகிட்டையும் சரி, கூட்டாளியும் சரி, சமூகத்தில் சரி, அனைத்துலையுமே நம்ம ஒருங்கிணைஞ்சு செயல்படும் போது நம்மளுக்கு சிறப்பான அம்சம் கொடுக்குங்க. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லலாம், இது போல் செயல்பட்டு பாருங்கள், சிறப்புன்னு வாழ்க்கைகளே. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க.
இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடம்